எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலைமை ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு 300 தொடக்கம் $350 மில்லியன் எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வனவுக்காக புதிய கேள்விப்பத்திரங்களை கோரியுள்ளது. 18 பேர் புதிய கேள்விப்பத்திர விண்ணப்பங்களை எடுத்துள்ள நிலையில் புதிய எரிவாயு கொள்வனவு கேள்விப்பத்திர நெறிமுறைகளின்படி கொள்வனவிற்கான வைப்புத் தொகை $1 மில்லியன் காணப்பட்டது. இருப்பினும் புதிய கொள்வனவு வைப்புத் தொகையை $2.7 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு செயற்பாட்டிற்கான வைப்புத் தொகை $3 மில்லியன் இருந்து $27.5 மில்லியன் விசாலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்விப்பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பதையே கேள்விப்பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும். அதனால் போட்டித்தன்மை காணப்படுவது அரிதாகவே இருக்கும். ஆனால் பழைய செயற்பாட்டை வைப்புத் தொகையில் 18 பேரும் விண்ணப்பிக்கலாம். அப்போது போட்டித்தன்மை அதிகரிக்கும். இதனால் பாரிய சிக்கல் ஏற்படலாம். இந்த சிக்கல் மறுபக்கமாக எரிவாயுவின் விலை அதிகரிக்கும். அத்தோடு இவ்வாறான செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கு தேவையானவர்களுக்கு கேள்விப்பத்திரங்களை வழங்கும் செயற்பாட்டிற்கு இட்டு செல்வதுடன் இது அரசாங்கத்தின் தெளிவற்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.